जय आदिपराशक्ति की जय। शुभम भवतु कल्याणी आयुरारोग्य संपदा मम शत्रु विनाशाय दीपज्योति प्रतिकृत्यता। தீப மந்திரம் என்று சொல்லக்கூடிய தீப மந்திரம் இது. தீபம் ஏற்றும் போது கோவில் கும்பாபிஷேகம் வீடுகளில் விசேஷங்கள் மற்றும் விசேஷங்களே சொல்லக்கூடிய முதல் மந்திரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து ஐடிவியை நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டே வரீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க. நிறைய பேர் கேள்விகள் எக்கச்சக்கமான கேள்வி வந்து கொண்டே இருக்கிறது. ஒன்றுக்காக எது எது அதிகமான கேள்விகளோ அதுக்கான விடைகளை வந்து நம்ம சொல்லிக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம். ஐடிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க, ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு அனுப்புங்க. உங்களுக்கு தெரிந்தவர்களிடத்துல இவர் சொல்லுவது நல்லது தான், இவர் சொல்லுவது கடைப்பிடிக்கலாம், ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஷேர் பண்ணணும். ஏன் ஷேர் பண்ண சொல்கிறேன்னா, எங்களுக்கு அதிகப்படியான சப்ஸ்கிரைபர் வரணும், லைக்ஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் கிடையாது. உங்களுக்கான விஷயங்கள், நீங்கள் தெரிந்து கொண்ட விஷயங்கள் இன்னொருத்தவர் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு 1000 பேர் பார்க்குறாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 100 பேர் ஃபாலோ பண்ணாலாவது வாழ்க்கையில் 100 பேர் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஷேர் பண்ண சொல்கிறோம். அதனால் ஷேர் பண்ணுங்க. இன்றைய தினம் நம்ம வந்து பார்க்க போகிற முக்கியமான ஒரு விஷயம் வந்து விளக்கு, தீபம், கோவிலில் ஏற்றப்படுகிற தீபம், தீபாராதனை காட்டப்படுகிற தீபம் மற்றும் கோவிலில் நம்ம அகல் விளக்கில் தீபம் ஏற்றக்கூடிய ஒரு விஷயம். இது எப்படி நம்ம வீட்டில் வந்து எப்படி அந்த தீபத்தினுடைய தாற்பயம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வீட்டில் ஏற்றக்கூடிய தீபமாக இருந்தாலும் சரி, கற்பூர தீபமாக இருந்தாலும் சரி, நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் நம்ம கோவிலுக்கு செல்கிறோம். கோவிலுக்கு செல்லும் பொழுது வெளியிலே வந்து அகல் விளக்கு வைப்பார்கள். இந்த அகல் விளக்கு எதிலே செய்யப்பட்டது என்பதை நாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டும். அதெல்லாம் ஆராய்ச்சி பண்றதுல போனோமா 10 ரூபா கொடுத்தோம், ஒரு அகல் விளக்கு வாங்கினோமா, நெய்யை ஊற்றினோமா, ஏத்தினமா, வந்தமான்னு இருக்கும். அதெல்லாம் கிடையாது. கவனிக்க வேண்டும். அந்த அகல் விளக்கிலே எப்படி செய்யப்பட்டது? அந்த அகல் விளக்கு களிமண்ணினால் செய்யப்பட்டது. மண்ணுக்கு அதிபதி. அதாவது ஒரு தீபம் ஏற்றும் பொழுது 9 கிரகங்களை நீங்கள் எப்படி ஆவாகனம் செய்கிறீர்கள், எப்படி அதில் ஆவாகனம் ஆகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 9 கிரகங்கள் இருக்கிறது ஒரு அகல் விளக்கிலே. ஒரு மண் விளக்கில 9 கிரகங்கள் இருக்கிறது. எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். மண்ணால் செய்யப்பட்டது. அப்போ செவ்வாய் முதலிலே ஒரு கிரகமானது அதிலே சேருகிறது. செவ்வாய் கிரகம் சேர்ந்து விடுகிறது. வெறும் களிமண்ணை வந்து நம்ம வந்து இது பண்ண முடியாது, மண்ணை வந்து சேர்க்க முடியாது விளக்கா. அதுல கொஞ்சம் ஜலம் விடணும், தண்ணீர் விடணும். அப்ப தண்ணீர் ஆகப்பட்ட சந்திரனை அதில் சேர்க்க வேண்டும். சந்திரனை அதில் சேர்த்தா களிமண்ணுல நம்ம வந்து அந்த அகல் விளக்க அதை ரெடி பண்ணலாம். ரெடி ஓகே ஆச்சுங்களா? 2 கிரகம் சேர்ந்து விட்டது. சந்திரன் செவ்வாய் சேர்ந்து விட்டது. இப்போ அதுல வந்து ஒரு திரி இடணும். இந்த மரத்துக்கெல்லாம் அதிபதி, பஞ்சு திரிக்கெல்லாம் அதிபதி, இந்த பஞ்சு சார்ந்த மரங்களுக்கெல்லாம் அதிபதி யாருன்னா புதன், பெருமாள். துணி நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் அதிபதி பெருமாள் தான். அப்போ அந்த திரியை வந்து அதுல நூலாக நம்ம வந்து அதுல போடணும். 3 கிரகங்கள் சேர்ந்து விட்டது. செவ்வாய், சந்திரன், புதன் சேர்ந்து விட்டது. அப்போ அடுத்தது அதுல என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எண்ணெய் விடணும். எண்ணெய்க்கு அதிபதி யாருங்க? உங்களுக்கு எல்லாம் தெரியும், சனி பகவான். அப்போ 4 கிரகங்கள் செவ்வாய், சந்திரன், புதன், சனி சேர்ந்து விட்டார். அப்போ அதுல வந்து ஒரு தீபத்தை ஏற்றி ஆகணும். தீக்குச்சியில பற்ற வைத்த நெருப்பு அக்னியை அதுல வைக்கணும். அக்னிக்கு அதிபதி யாருங்க? சிவபெருமான். அக்னிக்கு அதிபதி யாருங்க? சூரியன். அப்போ செவ்வாய், சந்திரன், புதன், சனி, அடுத்ததா சூரியனும் சேர்ந்துட்டு 5 கிரகங்கள் வந்துருச்சுங்க. 5 தாங்க விளக்கு ஏற்றியாச்சு. இதுல எப்படிங்க மீதி 4 கிரகத்தை அடைக்க போறீங்க? ஈஸிங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். யாரோ சொன்னதெல்லாம் கேட்டு சொல்றதுக்கு இங்க இல்லை. ஆனா நம்ம நிறைய இடத்துல இந்த விஷயத்த சொல்லியிருக்கோம். தீபம் பற்றின விஷயங்கள் யாராவது கேட்டிருந்து அவங்க சொன்ன மாதிரி கூட சொல்லிக்கலாம். ஆனா நான் சொல்வதெல்லாம் உண்மையாக நாம் எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணி நாம சோதித்து பார்த்து, ஓ இது இப்படிதான், நான் இதுக்காக தான் இதை ஏத்துறாங்களா அப்படின்னு சோதித்து பார்த்து செய்யக்கூடிய சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது. யாரும் சொன்னதை நம்ம ஃபாலோ பண்ணவே மாட்டோம் எப்போதுமே. ஏன்னா எக்ஸ்பெரிமெண்டல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் த லைஃப். நாம் செய்யக்கூடிய சோதனைகள் நம்ம வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பார்த்துக்கோங்க. அத தீபத்தை ஏத்துறோம். ஏத்தின உடனே பாத்தீங்கன்னா அங்க ஒரு வெளிச்சம் பரவும். ஒரு லைட் போட்ட உடனே எப்படி வீடு வெளிச்சமாகிறது, அவங்கள விளக்கேற்றும் போது வெளிச்சமாகிறது. சுக்கிரன் வராருங்க. வெளிச்சத்துக்கு அதிபதி சுக்கிரன். செவ்வாய், சந்திரன், புதன், சனி, சூரியன், அடுத்ததாக இருக்கக்கூடிய சுக்கிரன். இப்போ 7ஆவதா ஒரு கிரகம் இருக்கணுங்க. யாரு? 7ஆவதா ஒரு கிரகம் இருக்கணும், 8ஆவதா ஒரு கிரகம் இருக்கணும், 9ஆவதா ஒரு கிரகம் இருக்கணும். இப்ப இந்த வெளிச்சம் பரவுகின்ற அந்த வீடு, இந்த வெளிச்சம் பரவுகின்ற வீடு சுக்கிரனாக இருக்கிறது.
அடுத்ததாக பாத்தீங்கன்னா ராகு கேது இதை வந்து சேர்க்கணும். பார்த்தீங்களா, ராகு கேது சேர்க்கணும். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச. குரு எங்கெங்க வராரு? ராகு கேது சேர்க்கறது இருக்கட்டுங்க, குரு எங்க வராரு? அந்த சுடரிலே அந்த தீபத்திலே ஒரு மஞ்சள் நிறம் இருக்கும் பாருங்க, அவர் தாங்க குரு. மஞ்சள் நிறத்துக்கு அதிபதி குரு பகவான். அப்ப அந்த மஞ்சள் ஒளியோடு சேர்ந்த அந்த சிகப்பு விளக்கு அப்படியே எழுந்ததுன்னா அந்த மஞ்சள் சுடர் தான் குரு பகவான். அருளை கொடுக்கிற சக்தியை குரு பகவான் எடுத்துக் கொள்கிறார் அந்த விளக்கிலே. அப்போ மேல வந்து ஒரு சுடர் படிந்து கொண்டே இருக்கும். அந்த தீபத்துக்கு மேல ஒரு கருப்பா ஒரு தீபம் ஆடிட்டே இருக்குங்க. அவர் தாங்க ராகு, நிழல். இந்த தீபத்தோட நிழல் மேல போயிட்டே இருக்கு, அதுதாங்க ராகு. 8 கிரகங்கள் சேர்ந்தாச்சுங்க. இன்னும் ஒரே ஒரு கிரகம் கீழே இருக்கக்கூடிய நிழல், அந்த விளக்கிலே கீழே படரக்கூடிய நிழல், இன்னொரு நிழல் கேது. மேல ஒரு நிழல் போயிடுத்து பாம்பு மாதிரி, கீழே ஒரு நிழல் படர்ந்திருக்கு அதனுடைய வால் மாதிரி. அப்போ ராகு கேதுக்களுக்கு இடையில் இந்த விளக்குகள் அவ்வளவு அற்புதமாக நமக்கு ஒளி கொடுத்து கொண்டிருக்கிறது. அப்ப கோவில்ல ஏற்றக்கூடிய தீபமா இருந்தாலும் சரி, வீட்டுல ஏற்றக்கூடிய தீபமா இருந்தாலும் சரி, உங்க வீட்டுல சாமி அறையில ஒரே ஒரு சின்ன கற்பூரம் ஏற்றி வைங்க. நேரா எரிஞ்சுதுன்னா, நேரா எரிந்து கொண்டே இருந்ததானா அங்க வந்து சாங்கிருந்தி என்று சொல்லக்கூடிய சுவாமியுடைய சக்தி வீட்டுல இருக்கிறது என்பதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? அடுத்து நம்ம வந்து செய்துக்கலாம். தீபம் அதே மாதிரி கோவில்ல ஏற்றப்படக்கூடிய தீபங்கள் ஆடிக்கிட்டே இருக்கும். தீபாராதனை காட்டக்கூடிய கற்பூரம் எடுத்து வந்தாருன்னா அந்த கற்பூரம் ஆரத்தி வந்து அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டிருக்கும். இது சுவாமியோட வைப்ரேஷனுக்கு அதிகமா இருக்குங்கிறதுனால அது மாதிரி. ஆனால் மூலஸ்தானத்திலே எரியக்கூடிய, மூலஸ்தானத்துல தெய்வத்துக்கு பக்கத்துல எரியக்கூடிய விளக்கு பாத்தீங்கன்னா நேர அழகா இருக்குது. அதான் சாங்கிரந்தி, அதான் சுவாமியோட நிலை நிறுத்துதல், அங்க இருக்காரு அப்படின்னு அர்த்தமாகிறது. அப்போ இந்த விஷயங்கள், இந்த தீபத்துல அவர் தீபாராதனை காட்டுறார் அர்ச்சகர். ஓம் தத்துரியாய வித்மயே மகாதேவாய தினீரன்னோ ருத்ரப்பிரஜோதயாத் எடுத்துன்னு வர்றார். எடுத்துன்னு வரும்போது அதை தொட்டு கும்பிடுறோம். சில பேர் பார்த்துட்டு ஐயோ நெருப்பு பார்த்து தூரமா கும்பிடு அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு சூரியன் ஆட்சி செய்கிறார், அந்த ஜாதகருக்கு சூரியன் ஆட்சி செய்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஐயோ வேற பார்த்து 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 விளக்கு ஏதாவது ஆயிட போகுது, அணைஞ்சிட போகுது அப்படின்னா அங்க சந்திரன் ஆட்படுகிறார். அந்த ஒளி எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று பார்ப்பவர்களுக்கு குரு பகவான் அருள் பாலிக்கிறார். ஒரே அழுக்கா இருக்கு அந்த விளக்கு அப்படின்னு பார்க்கிறவங்களுக்கு ராகு கேதுக்கள் ஆட்படுகிறார்கள். வெளிச்சமாக இருக்கிற தீபாராதனை காட்டும்போது எவ்வளவு அழகா வெளிச்சமா இருக்கு, சுக்கிரன் ஆட்படுகிறார். அப்படி இந்த விளக்கத்தை தூரமாக இருந்து சில பேருக்கு கும்பிடுவாங்க, அவங்களுக்கு செவ்வாய் ஆட்சி பண்ணுகிறார். இப்படியாக இந்த 9 கிரகங்களைத்தான் அந்த காலத்துல தீபமாக சுவாமிக்கு வழிபாடு செய்து எடுத்து வந்து உங்களிடத்துல சேர்க்கிறார்கள். அப்போ அந்த சுவாமி கிட்ட இருந்து இருக்கக்கூடிய 9 கிரகங்கள் அதனுடைய ஆசி உங்களுக்கு கிடைக்கணும். எல்லா விஷயத்திலையும் பாத்தீங்கன்னா 9 கிரகங்கள் இல்லாம எதுவுமே நம்ம வந்து செய்யவே முடியாதுங்க. இந்த 9 கிரகங்களுடைய ஆட்சி, புலங்கள், அதே மாதிரி 5 பூதங்கள் இருக்கு இல்லையா, நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம், இதுவும் சேர்ந்து இந்த 9ம் 5ம் சேர்ந்து 14 விதமான விஷயங்கள் நம்ம உடம்புல இருக்கிறதுனாலதான் நாம வந்து ஓடிக்கொண்டே இருக்கிறோம், சாதித்து கொண்டே இருக்கிறோம், செய்ய வேண்டியதையெல்லாம் செய்து கொண்டே இருக்கிறோம். ஆகினால் நீங்க வந்து பார்க்கணும், கவனிக்கணும். கோவில்ல ஏற்றப்படக்கூடிய தீபத்துல 9 கிரகங்கள் இருக்கு. நவகிரகத்துல மாத்திரம்தான் நவகிரகம் இருக்குது இல்ல, சுவாமி இடத்திலே தீபம் ஏற்றும் பொழுதே 9 கிரகங்கள் ஆட்படுகிறது. அப்போ உங்களை அறியாமலேயே நீங்க ஒரு விளக்கு ஏற்றும் பொழுது, தீபத்தை ஏற்றும் பொழுது 9 கிரகங்களை அதிலே கொண்டு வருகிறீர்கள் என்பது அர்த்தம். முகம் அதே மாதிரி சில பேர் பாத்தீங்கன்னா தீபத்தை வச்சுட்டு பின்புறமாக நின்று கொண்டு ஏற்றுவார்கள். அது செய்யக்கூடாது. எந்த புறமாக இருந்தாலும் உங்களை பார்த்த பிறகு அந்த உங்களை பார்த்த மாத்திரம் தான் அந்த விளக்கு எரியணும். அதே மாதிரி ஒரு தீபம் வந்து போடுறோம் அப்படின்னா அதுல வந்து எண்ணெயை விட்டுட்டு திரியை விட்டுட்டு ரெடி பண்ணிட்டு தொடச்சிட்டு அந்த எண்ணெயை அதுல திரியில நனைச்சிட்டு கையை சுத்தமாக துடைத்து கொண்டுதான் விளக்கேற்றணும். யாரும் தோஷத்துடன் விளக்கேற்ற கையில எண்ணெய் பட்டு அந்த எண்ணெய் பீசு கூட நம்ம தீபம் ஏற்றினோமாயானால் தீபம் ஏற்றுவது பலன் இல்லை என்பதை எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த தீபத்தை அது கோயிலிருந்து கோயிலுக்கு போகும்போது வீட்டுல இருந்தே ஒரு துணி எடுத்து போயிட்டு நல்லா கையை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் தீபம் எரியும் போது உங்களை பார்த்து ஏற்றணும். அதுக்கப்புறம் நீங்க 3 திசையில எதுனா வைக்கலாம், மேற்கு வடக்கு கிழக்கு. தெற்கு மாத்திரம் வேண்டாம் சொல்லி எமதிக்கு அப்படின்னால அந்த பக்கம் பார்த்து விளக்கேற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. தீபத்தை ஏற்றும் பொழுது புதுசா அகல் வாங்கி ஏற்றணும். பழைய அகல வந்து நீங்க வந்து கோயில் இருக்கிற அகல தொடச்சிட்டு ஏற்றக்கூடாது. இது வந்து தோஷமா, அதெல்லாம் நான் சொல்ல வரல. நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஒரு அகல் வாங்கும் பொழுது 2 ரூபாய் கண்ணுக்கு தெரியாமல் அந்த கடைக்காரருக்கு 1 ரூபாயும்
அதை செய்தவர் குயவனுக்கு ஒரு ரூபாயும் கொடுக்குறீங்கிறத நீங்க மனசால வச்சுக்கணும். அதனாலதான் புது அகல் வாங்கி ஏத்த சொல்றோம். பழைய அகல்ல ஏத்தக்கூடாது, தோஷம் அதெல்லாம் சொல்ல வரல. பழைய அகல்ல ஏத்தலாம். ஆனால் உங்களை அறியாமலே நீங்கள் கொடுக்கும் 10 ரூபாயில ஒரு 2 ரூபாய் குயவன் வீட்டுக்கு போகுது அப்படின்னு நினைப்புல நீங்க அந்த விளக்கை வாங்கி ஏத்தணும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். விளக்குடைய தாற்பயம் நிறைய இருக்கு. விளக்கு கோவில் ஏத்துற அடுக்கார்த்தி, ஒத்தார்த்தி, ரெட்டார்த்தி, 3 ஆர்த்தி, 4 ஆர்த்தி, 5 ஆர்த்தி, நட்சத்திர தீபங்கள் எல்லாத்துக்கும் விளக்கம் இருக்கிறது. அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில நம்ம பார்ப்போம். இந்த ITV சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனலை ஷேர் பண்ணுங்க. நீங்க நிறைய கமெண்ட் கூட பண்ண வேண்டாம், கேள்விகள் கேட்க வேண்டாம், ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் போய் சேரட்டும். நன்றி, நமஸ்காரங்களுடன் புதுச்சேரியிலிருந்து வாசுதேவன்.